அறிக்கை ஒன்றை வெளியிடுவார்கள். அதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பதும் மிக மிக முக்கியம். ஏனென்றால் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எப்போது தொடங்க வேண்டும், தேர்தலுக்கான எவ்வாறு கட்சி நிர்வாகிகளை தயார்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது முக்கியம். அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தவரைக்கும் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான திரு KN நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் தான் தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, இதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெறும், திமுக நடத்தும் என்றெல்லாம் ஒரு தகவல் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பணிக்குழு என்பதும் அமைக்கப்பட்டு விட்டதால் வரக்கூடிய நாட்கள்ல மிக விரைவாகவே தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கிறது. அதற்காகத்தான் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தலைமையில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் இன்னும் தொடங்கவில்லை. அந்த சூழல்ல தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு என்பதையும் அமைத்து விட்டதால் வரக்கூடிய நாட்கள்ல அந்த பேச்சுவார்த்தை, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் என்று அடுத்தடுத்த விஷயங்கள்ல திமுக கவனம் செலுத்த இருக்கிறது என்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் சில கட்சிகள் திமுகவோடு இணையலாம் என்ற தகவலை திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள். அந்த வகையில் வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கட்சிகளோடு திமுக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனையை நடத்த இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்திருக்கிறது. இவ்வாறாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக முழுவீச்சில் தயாராகி தேர்தலுக்கான பணிக்குழு என்பதையும் அறிவித்திருக்கிறது.